திருகோணமலை மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு கூட்டம் இன்று திருகோணமலை மாவட்ட செயலகத்தின் பிரதான மண்டபத்தில் நடைபெற்றது. திருகோணமலை மாவட்ட செயலாளர் WGM ஏமந்தகுமார் அவர்களின் ஏற்பாட்டிலும் மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு தலைவரும் வெளி விவகாரம் மற்றும் வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பிரதி அமைச்சருமான அருண் ஏமச்சந்திர அவர்களின் தலைமையிலும் நடைபெற்ற இந்த கூட்டத்தை போக்குவரத்து நெடுஞ்சாலைகள் மற்றும் நகர அபிவிருத்தி அமைச்சர் பிமல் ரத்நாயக் அவர்கள் நெறிப்படுத்தியிருந்தார். இக்கூட்டத்தில் திருகோணமலை மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் சண்முகம் குகதாசன், இம்ரான் மஹ்ரூப், ரொசான் அக்மீமன் ஆகியோருடன் கல்வி அமைச்சுகளின் செயலாளர்கள், உள்ளூராட்சி மன்ற தலைவர்கள், திணைக்கள தலைவர்கள், பிரதேச செயலாளர்கள் மற்றும் முப்படைகளின் உயர் அதிகாரிகள் உள்ளிட்ட பலரும் கலந்து கொண்டனர். கூட்டத்தின் போது வீதி அபிவிருத்தி, கிராமிய வீதிகள், பாலங்கள் தொடர்பாக முன்வைக்கப்பட்ட யோசனைகள் மற்றும் கடந்த ஆண்டுக்கான முன்னேற்ற மதிப்பீடு தொடர்பான மீளாய்வு நடவடிக்கைகள் விரிவாக ஆராயப்பட்டுள்ளன. இக்கூட்டத்தின் போது வீதி அபிவிருத்தி, கிராமிய வீதிகள், பாலங்கள் தொடர்பாக முன்வைக்கப்பட்ட யோசனைகள் மற்றும் கடந்த ஆண்டுக்கான முன்னேற்ற மதிப்பீடு தொடர்பான மீளாய்வு நடவடிக்கைகள் விரிவாக ஆய்வு செய்யப்பட்டன. அதேபோல குளங்கள் அபிவிருத்தி, புகையிரத சேவை விரிவாக்கம், கழிவு முகாமைத்துவம், வனஜீவராசிகள் திணைக்களம் ஊடாக யானை வேலி அமைத்தல் உள்ளிட்ட பல்வேறு அபிவிருத்தி திட்டங்கள் குறித்தும் மக்களுக்கான எதிர்கால திட்டங்கள் தொடர்பாகவும் விரிவாக கலந்துரையாடப்பட்டன.